நம்ம இன்றைக்கி மல்லிகைப்பூவை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக நெருக்கமாக மாலை மாதிரி கட்டுறதுன்னு தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரே சைஸாக இருக்கிற பூவாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்பயும் பூ கட்டுவோம்ல, அதே மாதிரி தான் இப்போ கட்ட போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூவை வச்சு எப்பயும் போடுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால இன்னொரு நாட் போட்டுக்கணும். அப்போ தான் அது லூஸ் ஆகி கீழே விழாமல் இருக்கும். இப்போ அந்த பூவை அப்படியே திருப்பி வச்சுக்கணும். வச்சுட்டு எப்பயும் நம்ம பூ கட்டுற மாதிரி மறுபடியும் வச்சு கட்டணும். நல்லா நெருக்கி வச்சு நாட் போட்டுக்கணும். இப்போ மறுபடியும் அந்த பூவை திருப்பி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு எப்பயும் கட்டுற மாதிரியே தான் மறுபடியும் வச்சு மறுபடியும் ஒரு நாட் போட போகிறோம். இந்த மாதிரி டைட்டாக வச்சு போடும்போது நல்லா நெருக்கமாக வரும். நம்ம இப்படி திருப்பி வச்சு பிடிக்கிறதுனால ரெண்டு பூவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருப்பி பூவை வச்சு கட்ட போகிறோம். ஒரு தடவையும் நம்ம பூ கட்டும்போது அதை திருப்பிக்கணும். இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சு கட்டும்போது இன்னும் ஏற்கனவே நம்ம கட்டியிருக்கிற பூவுக்கும் மறுபடியும் வச்சு கட்டுற பூவுக்கும் கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிறதுனால நல்லா மாலை மாதிரி ரவுண்டாக உருண்டையாக வரும். நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரியே தான் கட்டுறோம். இதே மாதிரி கட்டிக்கிட்டே வந்தோம்னா நல்லா மாலை மாதிரி இருக்கும். ரொம்ப இது பண்ணி கட்டணும்னு தேவை இருக்காது. இந்த மாதிரி கட்டும்போது நார்மலாக கட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரு தடவையும் திருப்பிக்கணும். பார்த்திங்களா, உருண்டையாக ரவுண்டாக மாலை மாதிரி வருது நெருக்கமாக. நமக்கு எவ்வளோ நெருக்கமாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக பிடிச்சி கட்டணும். நார்மலாக கட்டுற மாதிரியே தான். நம்ம சேனலில் ஏற்கனவே மல்லிகைப்பூ மாதிரி எப்படி மாலை மாதிரி கட்டுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா மறுபடியும் போய் அதை பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால். அது ஆனால் மாலை மாதிரி ஒரு தடவையாக நம்ம வச்சு திருப்பி கட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு பூவாக வச்சு திருப்பி கட்டணும். ஆனால் இது நம்ம அந்த மாதிரி இல்லை, நார்மலாக பூ கட்டுற மாதிரியே தான். ஒரு டைமும் திருப்பி வச்சு கட்டணும். அதில் நம்ம ஒரு பூவாக திருப்பி வச்சு கட்டுவோம். அது ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா யாருக்கும் வராது. இது மாதிரி கட்டு பழக ஈஸியாக வந்துடும். பார்த்திங்களா, இதே மாதிரி கட்டிக்கிட்டே வர வேண்டியது தான். நல்லா உருண்டையாக வரும், நெருக்கமாகவும் இருக்கும். இப்போ நான் நடுவில் ஒரு ரோஸ் வச்சு கட்டிக்கிறேன். நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு திருப்பி விட்டுக்கணும். திருப்பிட்டு அதே மாதிரியே தான் நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு பூவுக்கும் திருப்பி வச்சு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம எப்பயும் நார்மலாக பண்ணுற மாதிரியே தான், ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மாலை மாதிரி கட்டணும்னு இது இல்லை. நார்மலாக கட்டுறதுலே திருப்பி இதே மாதிரியே கட்டிக்கிட்டே வந்தாலே வந்துடும். நம்ம சேனலில் ஏற்கனவே இதே மாதிரி மல்லிகைப்பூச்சி கட்டுறதுக்கும் அரளிப்பூச்சி கட்டுறதுக்கும் மாலை மாதிரி எப்படி கட்டுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க மறுபடியும் போய் பார்க்கலாம். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதே மாதிரி ஃபுல்லாக திருப்பி கட்டிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.